அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் கங்கவராக நதீஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையினாலே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று திருமூலர் சொல்வார். எல்லாம் இறைவனுக்கும் அப்பாற்பட்டு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய எம்பெருமான் பக்தர்களின் தீய வினைகளை அகற்றி நல்வினை அருளுவதற்காக ஆலயத்திலே திருவுருவத் திருமேனி தாங்கி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்று பக்தர்கள் துயர் துடைத்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் பரமேஸ்வரன் எல்லாம் உணர்ந்து அற்புத கீர்த்தியோடு இருந்த போதிலும் அடியாருக்காக இறங்கி அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல, இப்போ சாமியை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அப்படி உங்ககிட்ட இருப்பார். அதான் நம்ம சைவத்திலே சொல்வார்கள், 4 பேர் போன வழியில் நாம்பளும் போகணும் என்று சொல்வார்கள். இந்த 4 பேர் என்பது 4 பெருமக்கள். அதில் அப்பர் சுவாமிகள் இறைவனை தலைவனாகவும் தம்மை தொண்டனாகவும் பாவித்தார். பரமேஸ்வரன் அவருக்கு தலைவனாக இருந்தார். அப்ப இறைவனை நாம தலைவனாக ஏற்றுக்கொண்டு நாம பக்தி செய்யலாம். திருஞான சம்பந்தர் தாய் தந்தையாக இறைவனை ஏற்றுக்கொண்டார். இப்ப சுவாமியை நாம அப்பா அம்மாவா ஏற்றுக்கொண்டு பக்தி செய்யலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழராக ஏற்றுக்கொண்டார், தம்பிரான் தோழன். அப்படியே தோழராக இறைவனை நண்பராக ஏற்று பக்தி செய்யலாம். மாணிக்கவாசக பெருமான் குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்ப இறைவனை குருவாக ஏற்று நாம் பக்தி செய்யலாம். அப்படி 4 பேர் சென்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பது சைவ மரபு. அதற்கேற்ப இறைவனை நாம் ஏதாவது ஒரு உருவிலே பிடித்து அவருடைய திருவுருவத்தை நம் மனதிலே தியானித்து அவருடைய நாமாவளிகளை நம்முடைய மனதிலே உச்சரித்து அதன் மூலமாக அவருடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இறையருளை பெறுவதற்கு ஒரு சில நாட்கள் சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த சிறப்பான நாளில் தான் கோயிலுக்கு போனோமா, மற்ற நாள் கோயிலுக்கு போனால் சாமி அங்கே தான் இருக்கும், அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேருடைய கருத்து இருக்கும். பலாப்பழம் என்னைக்கு சாப்பிட்டாலும் தித்திப்பாக தான் இருக்கும். பலாப்பழத்தை எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அதனுடைய பக்குவம் அடைந்த பழம் இனிப்பாக இருக்கும். அதே பலாப்பழத்தை நல்லா தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய சுவை வேறு. அதுபோல் தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்வது ஒரு பலாப்பழத்தை நாம் சுவைக்கிறது போல, இறைவனுக்கே உகந்த நாட்களிலே நாம் வழிபாடு செய்வது தேனில் ஊறிய பலாக்கனியை நாம் ஒன்று சுவைப்பது போல். அப்படி இறைவனுடைய பரிபூர்ணமான ஆற்றலை பெறுவதற்கு இறைவனுக்கான எத்தனையோ நாட்கள் இருந்த போதிலும் இந்த சிவராத்திரி மகா புண்ணிய காலம்.
33 தேவர்களும் இறைவனை தொழுகின்ற இரவு. ஒரு சிவன் கோயிலில் வந்து ஒரு சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுவாமிகிட்ட 33 தேவர்களும் அவரோடு ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அப்போ இறைவனை சிவபெருமானை ஒருத்தரை நீங்கள் தரிசனம் பண்ணால் அனைத்து தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பெரிய அத்தனை பேரையும் தரிசனம் பண்ண ஒரு பலன் நமக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்திலே 3வது ஆண்டாக நம்முடைய கொங்கணவர் கலைக்கூடம் சார்பாக 3வது ஆண்டாக இந்த சிவனாரோடு இரவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதுமையை தரணும் அப்படின்றது நம்முடைய ஐயாவுடைய ஒரு எண்ணம். ஒரு தடவை முதல் தடவை வரும்போலேருந்து ஐயா நம்ம இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பாடல் போடணும், அதை வந்து நம்ம ரொம்ப அவருடைய பார்த்தீங்கன்னா இரவுலாம் 2 மணி 3 மணி வரைக்கும் அவர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயே இருப்பார். ஏதாவது ஒரு சிந்தனை அப்போ தான் அவருக்கு நிறைய வரும் போல் இருக்கு. ஏதாவது எழுதி நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துலேயே நமக்கு அனுப்புவார். இது சரியாக இருக்கா, இதில் வந்து புராணத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் மாறுதல் இருக்கக்கூடாது, சரியான கருத்தாக இருக்கான்லாம் கேட்பார். ரொம்ப அவ்வளோ ஒரு ஈடுபாடு. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஈடுபாடு இருக்கணும். ஸ்ரத்தையாதேயம்னு வேதம் சொல்லுது. அந்த ஈடுபாட்டோடு நாம் செய்யக்கூடிய வழிபாடாகட்டும், நாம் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், நாம் செய்யக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அந்த ஈடுபாடு நமக்கு நல்ல வெற்றியை தரும். அதுபோல நம்முடைய கலைதாசன் ஐயா அவர்கள் மிக ஈடுபாட்டோடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களையும் ஒன்று திரட்டி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆலயத்தில் இந்த சிறப்பான விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் மேலும் மேலும் இது 3வது வருஷம் 100வது வருஷம் கொண்டாடணும். அந்த அளவுக்கு இங்கே ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நம்முடைய நம்முடைய கொங்கணவர் கலைக்கூடம் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு சிவராத்திரி போதும் இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கணும். சென்ற ஆண்டு அற்புதமாக கங்காரத்தி பாடல்களை எழுதி வெளியிட்டார்கள். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோயிலினுடைய தல வரலாற்றினை நாடகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப சிறப்பு. அந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நிறைய எல்லாருடைய உங்களுடைய டீம் அத்தனை பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய நாள் ரிஹர்சல்லாம் பார்த்து. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புராண நாடகம் என்பது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம கண் முன்னாடி பார்த்தது கிடையாது. அதை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரயத்தனை செய்து மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். அந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல காமாட்சி மீனாட்சியுடன் கங்கவராக நதீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.
விழித்து அருள்வாய். சிவ 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 சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நமக சிவாய நமக. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மன்னிக்க வேண்டுகிறேன். ஆண்டவனை கூட காக்க வைக்கலாம், ஆனால் அடியவர்களை காத்திருக்க வைப்பது பெரும் பாவம். என் தந்தையார் சொல்லி உள்ளார். என் சிறுவனை பொறுத்தருள்க ஐயா. ஐயனின் பால் தோன்றியவற்றை பாடலாக பாடிக்கொண்டே மலர்களை பிடித்ததால் கவனம் குறைவாகிவிட்டது. அவர்கள் கொண்டே நான் கவனிக்கவில்லை. சிவசிவ சிவசிவ திருச்சிற்றம்பலம். என்ன வார்த்தை கூறிவிட்டாய் சம்பந்தா? உன் காந்த குரலில் மெய் மறந்து சிலையாக நின்று விட்டோம் அப்பா, சிலையாக நின்று விட்டோம். அது மட்டுமா சம்பந்தா? அன்று அன்னையில் அவருண்ட அந்த ஞான சம்பந்தரே பாடுவது போல் இருந்ததையா உனது குரல். ஆமாம் சம்பந்தா, இந்த அதிகூட வேளையில் வண்ண மலர்கள் பூத்து குழுந்தும் இந்த மலர்மணத்தில் எத்தனை ரம்யமான வாசங்கள் வீசுவது போல் இரவல் பலர் மனங்களில் பல மனங்களாக மணந்து கொண்டிருக்கிறான் சம்பந்தா. நீ கூறியது உண்மைதான். இந்த சின்னஞ்சிறு வயதில் எத்தனை பெரிய பாடல், எத்தனை பெரிய பொருள் கொண்ட பாடலை நீ பாடியிருக்கிறாய். நீ பேசியதாக கருதுவதா? இல்லையப்பா, இல்லை. அடியார்களின் ஆசையும் அன்பாலும் இறைவன் அருளாலும் எனக்கு தோன்றிய சிலையுத்தனை தாங்கள் தந்தையாரை காண வந்துள்ளீரா? அவர் பூஜையில் இருக்கின்றார். நான் சென்று அழைத்து வருகிறேன். அடியவர் சற்று நேரம் காத்திருங்கள் ஐயா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க வருகிறார்கள் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த அதிகாலை வேளையிலே அடியார்கள் அனைவரும் என்னை காணும் செய்து கொள்ளலாமா? தங்களை இந்த அதிகாலை வேளையில் பார்த்தால் தான் உண்டு. இல்லை என்றால் என்ன? இந்த சிவன் கோவில், அந்த சிவவனம் வேறு எங்கு இடத்தில் போகிறேன்? அது உண்மைதானையா? ஆனால் அச்சமயம் தாங்கள் சிவ பூஜையில் ஆழ்ந்து விடுவீர்கள் அல்லவா? அப்பொழுது எங்கள் தந்தை சிவபூஜையின் கரடி புகுந்த கதையாகிவிடக் கூடாது அல்லவா? தவறு தவறு. தாங்கள் கூறுவது முற்றிலும் தவறு. சிவனடியாராகிய நாமே அவ்வாறு கூறலாமா? அப்படி என்றால் அது புரியலப்பா. ஆமாம் ஐயா, நாங்களும் அந்த பொருளை அறிய விரும்புகிறோம் ஐயா. அதாவது இக்காலத்தில் சிவபூஜையின் பொழுது பல இசைவாதியங்கள் இசைக்கப்படுகிறது அல்லவா? ஆமா. அதே போன்று அக்காலங்களிலும் பல இசைவாதியங்கள் வாசிக்கப்பட்டன. அதில் ஒன்று கரடியின் கை போன்ற உருவமுடைய கருவி. கருவியின் இசையானது அந்த கருவியை இசைக்க ஆரம்பித்தால் அதனது ஓசையானது சற்று காத்திரமாகவும் தான் அவ்வாறு கூறிவிட்டார்கள். சிவ பூஜையில் கரடி புகுந்தார் போல் என்று. ஆஹா ஆஹா, இதை அறியாமல் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இதை தவறாகவே சொல்லி வந்துள்ளோமே. பார்த்தீர்களா? இறைவனை பற்றி பேச ஆரம்பித்தால் காலம் கடப்பதே தெரியாது. தாங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை கேட்க மறந்துவிட்டேன். வேறொன்றும் இல்லை ஐயா, ஆண்டுதோறும் சிவராத்திரி அன்று நாம் ஏதேனும் ஒரு சிவத்தலம் செல்வது வழக்கம். உண்மைதான். அது தொடர்பாக பேசி எந்த ஸ்தலம் செல்வது என்று முடிவு செய்து அதற்கான பணிகளிலே தொடங்கலாம் என்று வந்துள்ளோம். நானும் அது சம்பந்தமாக தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உறுதி செய்துவிட்டு தங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருந்தேன். அதற்குள்ளாகவே தாங்கள் அனைவரும் வந்துவிட்டீர்கள். ஐயா, நான் ஒரு இடம் கூறட்டுமா? சொல்லு சம்பந்தா. ஏன் தயக்கம்? ஒரு முறை நம்ம வீட்டு டிவியில ஆத்தங்கர ஓரமா ஒரு கோவில், அங்க புஷ்கரணி அப்படி திருவிழா நடக்கிறத காட்டினாங்களே. இந்த வருஷம் யாத்திரை அந்த திருவிழா நோக்கி போகலாமாப்பா?
10 காந்த வில்லியனூர் என்னும் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி என்னும் திருத்தலம் அது மிகவும் பிரசித்தி பெற்றது. நமது நடைபயணத்தை அந்த திருத்தலம் நோக்கி புறப்பட அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து விடுங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில தினங்கள்ல நாங்க என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம் ஐயா. மகிழ்ச்சி. ஐயா, எனக்கு ஒரு வேண்டுகோள். சொல்லு சம்பந்தா. நம் பாப்பாட்டியின் பொழுது அத்திருத்தலத்தின் சிறப்புகளை அறிய நான் விரும்புகிறேன். ஆமா ஐயா, அத்திருத்தலத்தில் பல அற்புதங்கள் நடந்துள்ளதாக அப்படியே காத்து உண்மையப்பா உண்மை. அத்திருத்தலத்தின் வரலாறு நமது பாத யாத்திரையின் போது தெளிவாகவும் விரிவாகவும் உங்களுக்கு சந்தேகம் தீரும் அளவிற்கு கூறுகிறேன். அதை விட வேறு வேலை என்ன இருக்கிறது எனக்கு? நல்ல வேலை, சம்பந்தம் கேட்டுவிட்டால் நாங்களும் அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறோம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓ நமச்சிவாய.